பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியம் மயிலை கிட்ட சொல்கிறாங்க, எல்லா போட்டியிலும் நீங்கள் மட்டும்தாண்டி வின் பண்ணுறீங்க, எல்லா பரிசையும் நீங்கள் தான் தட்டி தூக்குறீங்கன்னு சொல்லிட்டு உடனே மயில், ஆமாம் உங்கள் மாப்பிள்ளை இருக்க அழகுக்கு ஒட்டுமொத்த பரிசையும் நாங்கள் தான் வாங்குவோமான்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதும் நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. ராஜியோட புருஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி மீனாவோட புருஷனாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் அவங்க பொண்டாட்டியை உள்ளங்கையில் வச்சு தாங்குறாங்க. இவர் அதுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்காரு. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்த்து ஏதாவது பேசுறது, அப்பா பேச்சை மட்டும்தான் கேட்கணும், வேற எதுவும் கேட்கக்கூடாது, இப்படி இருக்காருன்றாங்க. அதை மாற்ற வேண்டியது நீ தான். இப்போ எல்லா விஷயத்துலையும் அப்பா பேச்சை கேட்குறவன் உன் பேச்சை கேட்குற மாதிரி நீ தானே மாற்றிக்கணும், நீ தான் நடந்துக்க வைக்கணும். அப்படியெல்லாம் அம்மா அதுதான் என்னால் முடியலையே, நான் சொல்கிற மாதிரி கேட்கணும். நீ அங்கே போனதும் அந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகளாகவே மாறிட்ட. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத எல்லாம் செய்வேன், நான் என்ன சொன்னாலும் அதை செய்வேன். ஆனால் இப்போ அப்படி மாறிட்டியே அம்மா. நகை விஷயத்துலேயே அவங்க ரெண்டு பேரும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதே அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது தெரியுமா? நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் நான் கண்டிப்பாக மாட்டுக்க தான் மாட்டிப்பேன். என் வாழ்க்கையை நான் எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் கொடுக்காத. அதே மாதிரி என் வாழ்க்கை கெடுத்த மாதிரி சுடரோட வாழ்க்கையை கெடுக்காத. உண்மையை சொல்லி யார் கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுங்க. நான் படுற கஷ்டத்தை என் தங்கச்சி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மயில கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை தூரத்துலேருந்து பாண்டியன் கேட்டுடுறாங்க. இப்போ பாண்டியன் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.